Realities Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லைன்னா விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா இந்த பட்ஜெட்? எப்படி பாக்குறீங்க? மோடி 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட் வந்து கவர்மெண்ட் வந்து இதை பிரசன்ட் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து இன்னைக்கு 7வது முறையாக பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சிறப்புக்குரிய விஷயம் தான். ஒரு தமிழனாக தமிழ்நாட்டில் போனவங்க மகிழ்ச்சி. இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து எதிர்பார்ப்புகள் வந்து நிறையவே இருந்தது. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா முதல்தரப்பட்ட மக்கள் வந்து இந்த பட்ஜெட்டை பாக்குறாங்க. சோ முதல்ல ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்காப்பா, நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. பழைய ரெஜிம்ல வந்து அவங்க கையை வைக்கல. புது ரெஜிம்ல மட்டும் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து எம்எஸ்எம்இ செக்டார் அந்த சிறு குறு தொழில் இருக்கிறதுனால அந்த துறை சார்ந்த சில விஷயங்களை நான் டீகோட் பண்ணிருக்கேன். இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து 4வது இடத்துக்கு போயிடும். அது முதுகெலும்பாக இருக்கக்கூடியவங்க எம்எஸ்எம்இ தானே. இந்த 7 கோடி கம்பெனிஸோட சப்போர்ட் இல்லாம நீங்க வந்து 4வது இடத்துக்கு போக முடியாது. அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. ஒண்ணு வந்து கிரெடிட் கேரண்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க, கொலாட்ரல் ஃப்ரீ லோன். அது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு ஒரு வரப்பிரசாதம். அதை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 100 கோடி பர் யூனிட்டுக்கு கேரண்டியா கொடுத்துட்டு அப்பர் லிமிட் லோன் வந்து எவ்வளவு நாள்ன்ற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. சொல்றேன் கேம்பஸ் டு கார்பரேட். படிச்ச பசங்க இன்னைக்கு யூத் டெமோகிராபிக் டிவிடெண்ட் ரொம்ப அதிகம் நம்ம ஊர்ல இல்லைங்களா. படிச்சுட்டு பசங்க வேலை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா வீட்டும் ஒரு பையன் இருப்பான். அந்த பசங்க படிக்கும் பொழுது ஒரு 1 கோடி இளைஞர்களுக்கு 500 முன்னணி நிறுவனங்கள்ல கண்டிப்பா ஒரு ஸ்டைஃபண்டோட ஒரு வேலை, இன்டர்ன்ஷிப் வேலை இல்ல இன்டர்ன்ஷிப் 5 வருஷத்துல 1 கோடி இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும்ன்றதை அனுபவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயமா என்ன இது? இது புதுசா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கம்பல்சரியா பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எப்படி கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த 500 முன்னணி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆஃபர் எடுக்கும்போது 5,000 ரூபாய் பர் மந்த் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும், ஸ்டைஃபண்டா கொடுக்கணும் இன்டர்ன்ஷிப் பீரியட்ல. பிளஸ் 6,000 ரூபாய் ஒரு தவணையில ஒரே ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கணும். மாசம் 5,000 ரூபாய் கொடுக்கணும். 5 வருடத்துல 1 கோடி இளைஞர்களுக்கு நாங்க இதை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது நடைமுறைப்படும். இது வந்து ட்ரெண்ட் செட்டா மாறும்ன்றது என்னுடைய டிகோடிங். 12 இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாகும் சொல்லியிருக்காங்க. சோ இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாச்சுன்னா என்ன நடக்கும்னா நிறைய கம்பெனி உள்ள வரும். நிறைய கம்பெனி வரும்போது அந்த ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும். அதை சுத்தி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும்போது சிறு குறு தொழில்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும். ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கும்போது நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த கம்பெனிக்கு போய் சர்வீஸ் பண்ணுவதற்கு. இப்ப தாமரத்துல மெட்ஸ் இருக்குன்னு சொன்னா எக்கனாமிக் ஜோன் இருக்கு. அங்க உள்ளுக்குள்ள 1000 நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்கு. அது எவ்வளவு சப்ளை, கம்ப்யூட்டர் சப்ளையர்ஸ், மொபைல் சப்ளைஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட். பர்ச்சேஸ் பவர் அதிகமாகும். இப்ப விமன் பர்ச்சேஸ் ப்ரையாரிட்டி அதிகமாகும்னு நினைக்கிறாங்க. அது கொள்முதல் அதிகமாகணும். அப்போ ரேட்டை குறைக்கணும். ரேட்டை குறைக்கணும்னா டிசிடியை அவங்க கட் பண்றாங்க. இது ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அதனால ஜுவல்லரி வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி கடைகள் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு வாக்கின்ஸ் அதிகமாகும், ஃபுட்ஃபால் அதிகமாகும். ஃபுட்ஃபால் அதிகமாச்சுன்னா கன்வர்ஷன் நடக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார ஆலோசகர், அதே போல தொழில் முனைவர்களுக்கான வழிகாட்டி, மரியாதைக்குரிய சி.சேஞ்ச் ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க நாளைக்கு எப்படி சார் இருக்கீங்க? மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பேசப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக உருமாறி இருக்கிறது. அது நிறைய சாதக பாதகங்கள் இருக்கிறது. சில மாநிலங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சில மாநிலங்களை பத்தி பேசவே இல்லை. தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லைன்னா விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா இந்த பட்ஜெட்? எப்படி பாக்குறீங்க? அதன் பிறகு நம்ம எம்எஸ்எம்இ குள்ள போகலாம். நன்றி. 4th எஸ்டேட் சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அருள் வணக்கம். மோடி 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட் வந்து 3வது முறையாக பொறுப்பேற்ற மோடி கவர்மெண்ட் வந்து இதை பிரசன்ட் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்ணாங்க. அவங்க 7வது முறையாக பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சிறப்புக்குரிய விஷயம் தான். ஒரு தமிழனாக தமிழ்நாட்டில் போனவங்க மகிழ்ச்சி. இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து எதிர்பார்ப்புகள் வந்து நிறையவே இருந்தது. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க சொன்னீங்க நம்ம தமிழ் பத்தின ஒரு வார்த்தையே இல்லை. நான் கூட எதிர்பார்த்தேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏதாவது திருக்குறள் வரும் அப்படிலாம் சொல்லி எதிர்பார்த்தாங்க. நானும் எதிர்பார்த்தேன். பட் அது இல்ல. பட் எனிவே பெரிய கண்ட்ரி இல்லைங்களா.
ஸோ எல்லாமே நமக்கே கொடுத்துடக்கூடாது இல்ல, அதனால அது வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். 2-3 தடவை பேசியிருக்காங்க முன்னாடி. பொதுவா பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த பட்ஜெட்டை பாக்குறாங்க. ஒண்ணு வந்து பேசிக்கா மாசமா சம்பளம் வாங்கக்கூடிய அடிப்படையா வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் நிறைய பேர் நம்ம நாட்டில். அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு வந்து ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா, அதாவது மாதம் சம்பளம் வாங்குபவர்கள். அது இல்லாம இருக்காங்க, தினக்கூலிகள்லாம் நிறைய பேருக்கு, அது வேற விஷயம். சோ முதல்ல ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்காப்பா, நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. பழைய ரெஜிம்ல வந்து அவங்க கையை வைக்கல, புது ரெஜிம்ல மட்டும் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஆறுதலான செய்தின்னு சொல்லலாம். சோ எல்லாருமே வந்து ஒரு பர்ச்சேஸ் பவர் இம்ப்ரூவ் ஆகணும், எல்லாருமே வாங்கும் சக்தி அதிகமாகணும்னு சொன்னா நியூ ரெஜிம்ல வந்துருங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான செய்தி சொன்னாங்க. 2/3 பங்கு மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்டார்கள், நியூ ரெஜிம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் பதிவு பண்ணாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்னமோ இருந்தாலும் ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொன்னது வந்து கொஞ்சம் ஆழமா அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். இப்பதான் பட்ஜெட் செஷன் முடிஞ்சது 2 மணி நேரம் முன்னாடி. டீகோடிங் பண்ண என்ன புரிய ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அவங்க ஒரு வார்த்தை அடிக்கடி கூட பிரஸ் மீட் போயிட்டு இருக்கு டெல்லியில. அதுல அவங்க சொல்றாங்க, சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம், எல்லாத்தையுமே நாங்க சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இப்போ வந்து கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நீங்க பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ பெரிய HNI நெட்வொர்க் நிறைய பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கும் போது இந்த கேபிட்டல் கெயின்ஸ் வருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இந்த கேபிட்டல் கெயின்ஸ்ன்ற விஷயத்தை வந்து ரியல் எஸ்டேட் மட்டும் இல்ல, எல்லா அசெட் கிளாஸுக்குமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டா 12.5% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அது ஒரு பெரிய பிளஸ் மைனஸ் அந்த கம்யூனிட்டியில ஓடிட்டு இருக்கு, பெரும் பணம் வைத்திருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் கிட்ட. ஆனா பட் நான் வந்து MSME செக்டார் அந்த சிறு குறு தொழில் இருக்கிறதுனால அந்த துறை சார்ந்த சில விஷயங்களை நான் டீகோட் பண்ணிருக்கேன், ஒரு 20 பாயிண்டா டீகோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். பிளஸ் நம்ம வந்து MSME குள்ள இருந்தே போயிடலாம் சார். MSMEக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த தொகை அப்படிங்கிறது வந்து 4ஆவே பிரிச்சிருந்தாங்க முதல்ல பட்ஜெட் உள்ள பார்க்கும்போது. அதுல MSMEக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. ஏற்கனவே போன பட்ஜெட்ல சொன்னதை ஒப்பீட்டுல நீங்க பார்க்கும்போது இந்த முறை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க MSME? MSMEல முதல்ல இந்த இன்டரிம் பட்ஜெட் அவங்க பிப்ரவரியில 1ஆம் தேதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம பெரிய லெவல் எதிர்பார்த்தோம். கோவிட் எல்லாம் முடிஞ்சு கோவிட்ல ஆத்ம நிர்பார் பாரத் சொல்லிட்டு நம்ம சுயசார்புக்கு நிறைய விஷயம் அவங்க பண்ணாங்க. 5 லட்சம் கோடி அதெல்லாம் ஒதுக்கி நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, அது வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஆனா இங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோம் கேட்டீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் MSMEக்கு இன்னும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். காரணம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து 5வது பெரும் எக்கானமில 5வது இடத்துல இருக்கோம். நம்ம இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து 4வது இடத்துக்கு போயிடுவோம். ஜெர்மனியை தள்ளிட்டு நம்ம முன்னாடி போக முயற்சியில இருக்கோம். 2-3 வருஷத்துல 4வது இடத்துக்கு இந்தியன் எக்கானமி போகுதுன்னு சொன்னா அதுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவங்க MSME தானே. இந்த 7 கோடி கம்பெனிஸோட சப்போர்ட் இல்லாம நீங்க வந்து 4வது இடத்துக்கு போக முடியாது. அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. நான் பொதுவா வந்து இந்த பட்ஜெட்டை வந்து MSME பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு மார்க் போடுறேன். முதல்ல கண்டிப்பா இந்த மார்க் நான் வந்து 7 மார்க் கொடுப்பேன், 10 மார்க். 3 மார்க்கள் வந்து நான் 7 கொடுத்துட்டேன், 70% அதிகமான நினைக்காதீங்க. பட் அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அது என்னன்றதை நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒண்ணு வந்து இந்த கிரெடிட் கேரண்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க, கொலாட்ரல் ஃப்ரீ லோன். அது வந்து பாத்தீங்கன்னா MSMEக்கு ஒரு வரப்பிரசாதம். அதை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 100 கோடி பர் யூனிட்டுக்கு கேரண்டியா கொடுத்துட்டு அப்பர் லிமிட் லோன் வந்து எவ்வளவு நாள்ன்ற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு உண்டான இது வந்து டேர்ம் லோன் சொல்லுவோம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா மிஷினரி வாங்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், டேர்ம் லோன் வேணும். சோ 100 கோடி பர் யூனிட் கேரண்டின்ற மாதிரி கொண்டு வந்து அதுக்கு உண்டான சில சலுகைகள் கொடுக்குறாங்க. சோ கிரெடிட் கேரண்டி MSME ஸ்கீம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஒரு கம்பெனி வந்து இவங்க லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அசஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கு வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் சொல்லிட்டு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட வந்து மெயினா உருவாக்கி இருக்காங்க. சோ டிஜிட்டலி எந்த அளவுக்கு ஃபுட் பிரிண்ட் வச்சிருக்கீங்களோ, டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்களோ, இ-காமர்ஸ் பண்ணிருக்கீங்களோ, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ, இன்வாய்ஸ் போட்டிருக்கீங்களோ, இன்வாய்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ல வரும். இது இருந்தது சொன்னா இதுவே நான் அசஸ்மெண்டா எடுத்துக்கிறேன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கு. 2வது விஷயம். 3வது வந்து பேங்க் கிரெடிட் மெக்கானிசம் இருக்குல்ல, நம்ம பேங்க்ல தான் போறோம் லோன் வாங்குறதுக்கு. அதை வந்து NPA ஆகாமல் தவிர்ப்பதற்கு கம்பெனி வந்து ஆகாது இல்லையா, ஆகாமல் தவிர்ப்பதற்கு சில பாலிசி அணுகுமுறைகளை ரிஃபார்மா கொண்டு வர போறாங்க. இது 3வது. 4வது முத்ரா லோன், ஒரு அருமையான லோனு. நம்ம தமிழ்நாடு தான் அதிகமா அதை பயன்படுத்தி கொண்ட ஒரு லோன். நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம். அதை 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அது தருண் ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 10 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துக்கு அதை உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் MSMEக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் தான் வரும். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ட்ரேட் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. சப்ளை பண்ணிருப்போம், பேமெண்ட் வரணும். அந்த மாதிரி ட்ரேட் ரெசிப்ட்ல ட்ரெட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 500 கோடி இருக்கவங்க தான் உள்ளுக்குள்ள வர முடியும், ஆன்போர்ட் பண்ண முடியும்.
இப்ப 250 கோடியா குறைச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால என்ன பெனிஃபிட்னா ஒரு 7000 கம்பெனி உள்ள வந்துடும். இந்த சலுகையை அனுபவிக்க போறாங்க. இது 5வது பாயிண்ட். அப்புறம் சிட்பின்னு ஒரு பேங்க் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் இது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 168 MSME கிளஸ்டர்ஸ்ல அவங்க பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. மொத்தம் வந்து 242 கிளஸ்டர்ஸ் இருக்கு இந்தியால MSME மேஜர் கிளஸ்டர். அதுல 168 கிளஸ்டர்ல சிட்பியோட பிரான்ச் வரப்போகுது. அப்ப என்ன ஆகும், ஆக்சஸ் டு பினான்ஸ், ஆக்சஸ் டு MSMEs வந்து அதிகப்படுத்துவாங்க. நம்ம ஊர்லயே ஒரு கிளஸ்டர்ல ஒரு சிட்பி பேங்க் இருந்தது சொன்னா நம்ம மக்கள் கிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 100 ஃபுட் குவாலிட்டி சேஃப்டி NABL அக்ரெடிடேஷன் சென்டர்ஸ் உருவாக்குறாங்க. இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். குவாலிட்டியான, ஏன்னா ஃபுட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் குவாலிட்டியான சேஃப்டியான செக்யூர்டான ஒரு ப்ராடக்ட் வெளில வரணும். அதுக்கு NABL அக்ரெடிடேஷன் உள்ள 100 சென்டர்ஸ் வந்து உருவாக்க போறாங்க. அப்புறம் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப், இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். சின்ன சின்ன கம்பெனிஸ், ஆர்டிசன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது சார், நான் வந்து உள்ளூர்லயே தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு மனசு குமுறல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப் உருவாக்க போறோம். அது மூலமாக ஸ்மால் கம்பெனிஸ் கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். இது அடுத்த கேள்வி வரும். இது எல்லாமே வந்து அடிக்கல் நாட்டு விழாவோட நிக்காம அதை வந்து இனாகிரேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சமூக பொறுப்புல நம்ம எல்லாருமே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம் சார் இருக்கிறதுலயே, நாங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், 20 வருஷமா சொல்றேன், கேம்பஸ் டு கார்பரேட். படிச்ச பசங்க இன்னைக்கு யூத் டெமோகிராபிக் டிவிடெண்ட் ரொம்ப அதிகம் நம்ம ஊர்ல இல்லைங்களா. படிச்சுட்டு பசங்க வேலை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அந்த பசங்க படிக்கும் பொழுது ஒரு 1 கோடி இளைஞர்களுக்கு 500 முன்னணி நிறுவனங்கள்ல கண்டிப்பா ஒரு ஸ்டைஃபண்டோட ஒரு வேலை, இன்டர்ன்ஷிப், வேலை இல்ல இன்டர்ன்ஷிப் 5 வருஷத்துல 1 கோடி இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயமா என்ன இது? ஆமா, இது புதுசா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கம்பல்சரியா பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. எப்படி கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா, இந்த 500 முன்னணி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆர்டர் எடுக்கும்போது 5000 ரூபாய் பர் மந்த் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும், ஸ்டைஃபண்டா கொடுக்கணும் இன்டர்ன்ஷிப் பீரியட்ல. பிளஸ் 6000 ரூபாய் ஒரு தவணையில ஒரே ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கணும். மாசம் 5000 ரூபாய் கொடுக்கணும். 5 வருடத்துல 1 கோடி இளைஞர்களுக்கு நாங்க இதை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது நடைமுறைப்படும். இது வந்து ட்ரெண்ட் செட்டா மாறும்ன்றது என்னுடைய டிகோடிங். இது ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இது போக 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 இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை பண்ணிதான் ஆகும் இளைஞர்களுக்கு. நாங்க அதான் கேம்பஸ் டு கார்பரேட் பிரைவேட் செக்டார்ல பேசிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு கவர்மெண்டே எடுக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 12 இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாகும் சொல்லியிருக்காங்க. சோ இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாச்சுன்னா என்ன நடக்கும்னா, நிறைய கம்பெனி உள்ள வரும். நிறைய கம்பெனி வரும்போது அந்த ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும். அதை சுத்தி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும்போது சிறு குறு தொழில்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும். ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கும்போது நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த கம்பெனி போய் சர்வீஸ் பண்ணுவதற்கு. இப்ப தாம்பரத்துல மெப்ஸ் இருக்குன்னு சொன்னா எக்கனாமிக் ஜோன் இருக்கு, அங்க உள்ளுக்குள்ள 1000 நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்கு. அது எவ்வளவு சப்ளை, கம்ப்யூட்டர் சப்ளையர்ஸ், மொபைல் சப்ளைஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட். அப்புறம் வந்து பெரிய நிறுவனங்கள்ல செக்டார்ல ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸ் தங்குவதற்கு இடம் சரியில்லாம இருக்கு. எல்லாருமே நல்ல வசதியோடு தங்குற ஒரு இடம் கிடையாது. எனக்கு கூட ரோட்ல போகும்போது சென்னை மெட்ரோ ரயில் போடுறாங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய அது வெளி மாநிலத்துல வந்திருப்பாங்க பசங்கெல்லாம் கூட, அவங்க தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் கூட ஒரு சுகாதாரமான இடம் இருக்காது. அதுக்கு வந்து ஒரு டார்மெட்ரி மாதிரி ரெண்டல் அகாமடேஷன் வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த விஜிபின்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, அது மூலமா பண்ணணும்னு சொல்றாங்க. பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சொல்றாங்க. அதனால அங்க வேலை செய்யற மக்களுக்கு, தொழிலாளிகளுக்கு, ஒர்க்கர்ஸுக்கு ஒரு பலன் கிடைக்கும். முன்னாடி பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். அந்த 500 முன்னணி நிறுவனங்கள் 1 கோடி பேருக்கு வேலை சொன்னல, அவங்க 5000 ரூபாய் மாசம் கொடுக்கணும், 6000 ரூபாய் ஒரு தொகையா கொடுக்கணும் சொன்னல, அது எப்படி கொடுக்கலாம்னா CSR ஃபண்ட்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு, அவங்க ப்ராஃபிட்ல 2% CSR கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஃபண்டை அவங்க டைவர்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதனால எல்லா கம்பெனியும் நம்ம வந்து போய் கேட்கணும், சார் CSR ஃபண்ட்ஸ் இருக்குல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுங்கன்னு சொல்லி காலேஜ்லாம் போய் கேட்கணும். அடுத்தது வந்து 60 ட்ரெடிஷனல் மைக்ரோ ஸ்மால் யூனிட்ஸ் இருக்கு, கிளஸ்டர்ஸ் இருக்கு. சின்ன கிளீன் எனர்ஜி இல்லாம ஒரு சாதாரண இடத்துல வேலை செய்யக்கூடிய நிறைய பொருள்களை உருவாக்கக்கூடிய நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 60 கிளஸ்டரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எனர்ஜி ஆடிட் பண்ணி கிளீன் எனர்ஜியை கொடுக்கணும், சோலார் ப்ரையாரிட்டியில கொண்டாடுறாங்க. 9 ப்ரையாரிட்டி அம்மையார் சொன்னாங்க இன்னைக்கு.
9 ப்ரையாரிட்டி ஒரு ப்ரையாரிட்டி வந்து சோலார் ப்ரையாரிட்டி. அந்த சோலார் ப்ரையாரிட்டி உள்ள இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு வந்து 60 கிளஸ்டருக்கு நாங்க கிளீன் எனர்ஜி ஆடிட் பண்ணி கொடுக்க போறோம், கிளீன் எனர்ஜி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இது 120 கிளஸ்டராக மாறும்ன்றது அவங்களுடைய அடுத்த புள்ளி விவரம். 13வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா டூரிசம். இப்போ டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி கவர்மெண்ட் தெரியும், டூரிசம்னால நிறைய விஷயங்கள் அத கான்ட்ரவர்சியான விஷயமும் இருக்கு. கோயில்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதை டூரிசம்ல கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அத வந்து இப்ப காசில பண்ண மாதிரி கயால பண்ண போறாங்க. பீகார்ல காசி எப்படி வந்து கிளீனா வந்து செய்தாங்களோ அந்த மாதிரி கயால பண்ண போறாங்க. நான் இது எப்படி பாக்குறேன் எம்எஸ்எம்இக்குன்னா, இந்த டூரிசம் வழியாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வரும். இப்போ ஒரு கோயிலோ ஒரு மாஸ்கோ ஒரு சர்ச்சோ இருக்குன்னா நாங்க தமிழ்நாட்டில் கூட சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஏன் வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசமா வந்து கனெக்ட் பண்ணோம், ரிலிஜியன் சொல்ல வேண்டாம், நம்ம ஸ்பிரிச்சுவல் ரீசெண்டா தமிழ்நாட்டுல சேகர்பாபு மூலமா அதை ஆக்சுவலி பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, ஐ திங்க் 48 கோயில் இப்போ சொல்லிருக்காங்க. சோ அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஒரு வார்த்தையை நீங்க கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, அங்க மனம் அதாவது மதம் பக்தி பொதுவானது, அன்பு பொதுவானது. அதுல ஒரு சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்னன்னா அங்க வேலை செய்யக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கடை கண்ணி வச்சிருக்காங்கல்ல மக்கள், அந்த தண்ணி விற்கிறதுல தேங்காய் விற்கிறதுல இருந்து அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு பாருங்க சுத்தி, அவங்க எல்லாருக்கும் கையில வந்து காசு வந்து சேரும். ஏன்னா மக்கள் வந்து, நான் ஒரு சின்ன டேட்டா உங்களுக்கு பதிவு பண்றேன், உங்க சேனல் தான் முதல் தடவை சொல்றேன். நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நம்ம மக்கள் வந்து அதிகமா ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ற ஒரு நிகழ்வு எது அப்படின்னு நான் நிறைய பேரை போய் பர்சனலா என்ட்ரி பண்ணி பார்க்கும்போது, நம்ம அதிகமா செலவு பண்றது கோவில் குளத்துக்கு போறதுதான். ரிலிஜன் சம்பந்தப்பட்ட கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த வீட்டுல போனாலும் பெரியவங்களை கேட்டு பாருங்க, இந்த வருஷம் எங்கெல்லாம் போனீங்கன்னா ஏதோ ஒரு கோயில் சொல்லுவாங்க, ஒரு பரிகாரம்னுவாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தா சொல்லுவாங்க. இதுக்கு செலவு பண்ற விஷயங்கள், அந்த பயணப்படும் போது செலவு பண்ற விஷயங்கள், சாப்பாடு தங்கறது, இது வந்து அதிகமாக மக்கள் செலவு செய்யறாங்க. இதை அப்படியே நம்ம டூரிசமா மாத்தி ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தோம் சொன்னா கண்டிப்பா ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுற விமன் ஆண்டர்பிரினர்ஸ், புது ஆஸ்பிரண்ட் நினைக்கலாம்னா, நான் வந்து டூரிசம் பிசினஸ் நான் எப்படி எனக்கு அட்வான்டேஜா பாத்துக்கலாம், இந்த டூரிசம் நான் பிசினஸா பார்க்கணும். இதான் நான் எம்எஸ்எம்இ ஆங்கிள் இருந்து பாக்குற ஒரு மேட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம், ஸ்டார்ட் அப்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்ம எம்எஸ்எம்இ பேசுறோம், ஸ்டார்ட் அப் நிறைய ஐடி கம்பெனி தான். ஸ்டார்ட் அப்புக்கு நான் வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்றீங்க, இப்போ 4th ஸ்டெப் ஸ்டார்ட் அப் கம்பெனி. நான் வந்து உங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன், பிசினஸ் பிளான் கொடுத்துட்டீங்க, நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், நான் இன்வெஸ்டும் பண்றேன், ஏதோ ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா நான் உள்ள வரேன் உங்களுக்கு, இல்லீங்களா? அப்ப அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு. அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் டாக்ஸ் வந்து 30% வரைக்கும் இருக்கு, அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, 0. இது நல்ல விஷயமா பாக்குறீங்க. ஆமா, கிட்டத்தட்ட 30% வரைக்கும் ஏஞ்சல் இன்வெஸ்டர் டாக்ஸை வந்து 0 பண்ணதுனால, அப்ப பணம் போடுற முதலாளி என்ன யோசிப்பாருன்னா, நான் ஒரு கம்பெனிக்கு போடுறதே இப்ப நான் 2 கம்பெனிக்கு போடலாம், ஒரு கம்பெனி நான் ₹1 கொடுக்க நான் முயற்சி பண்ணலாம், ஏன்னா டாக்ஸ் கிடையாது. அதனால என்ன ஆகும், நிறைய ஜாப் கிரியேட் ஆகும், அதனால எக்கானமி டெவலப் ஆகுது, அந்த செக்டார்ல வாய்ப்புகள் அதிகம். இப்ப நான் இதை போட்ட உடனே இதை பார்த்துட்டு என்னுடைய ஒன் ஆஃப் த ITES ஃப்ரெண்டு, MD ஆஃப் கம்பெனி, அவர் சொன்னாரு, நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கேன், எனக்கு இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் டாக்ஸ் ரிமூவ் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. சோ ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்க்கு அது ஒரு பூம். அடுத்தது ஃபார்மால பாத்தீங்கன்னா, அந்த எம்எஸ்எம்இ ஃபார்மால இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து 3 முக்கியமான மெடிசனுக்கு வந்து அவங்க வந்து BCD ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது இம்போர்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் ரிமூவ் பண்ணதுனால அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த பொருள் வந்து கம்மியான ரேட்ல கிடைக்கும். அது விற்கக்கூடிய பார்மசிக்கு வியாபாரம் நடக்கும்ல. ஆமா, திரும்ப ஒரு டிரான்சாக்ஷன் ஒருத்தர் வாங்குறாருன்னா ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் விற்கிறாருன்னா ஒருத்தர் சப்ளை பண்றாரு. இது எல்லாமே ஒரு எக்கானமி ஆங்கிள் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இன்டைரக்ட் பெனிஃபிட். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேசிக் கஸ்டம்ஸ் ரெடியூஸ்ட், அதாவது BCD சொல்றாங்க, பேசிக் கஸ்டம் டியூட்டி. அது வந்து எதுல மொபைல் போன் வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து எக்கச்சக்கமா மேனுஃபேக்சர் நம்மளே பண்றோம், 100% எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மொபைல் சார்ந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கும் அலுமினியம், பிளாட்டினம், கோல்டு, சில்வர், மெட்டல், எல்லா மெட்டலுக்கும் வந்து BCD-யை கம்மி பண்ணிட்டாங்க. ஐ திங்க் 6% தான் கம்மி பண்ணிட்டாங்க, முன்னாடி 10% இருந்தது. அப்ப என்ன ஆகும், வாங்கும் தன்மை அதிகமாகும், பர்ச்சேஸ் பவர் அதிகமாகும். இப்ப விமன் பர்ச்சேஸ் ப்ரையாரிட்டி அதிகமாகும்னு நினைக்கிறாங்க, அது கொள்முதல் அதிகமாகணும், அப்போ ரேட்டை குறைக்கணும்னா BCD-யை அவங்க கட் பண்றாங்க. இது ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அதனால ஜுவல்லரி வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி கடைகள் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு வாக்கின்ஸ் அதிகமாகும், ஃபுட்ஃபால் அதிகமாகும். ஃபுட்ஃபால் அதிகமாச்சுன்னா கன்வர்ஷன் நடக்கும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17வது பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன். 9வது பிரையாரிட்டி அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இது வந்து பாலிசி லெவல்ல தான் இருக்கும், நடைமுறையில இப்ப இருக்காது, ஆனா ஃபியூச்சர்ல அது வந்து நடைமுறையா வரும். பாலிசி ரீஃபார்ம் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ரீஃபார்ம்ஸ், ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப், ரெண்டு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. இதன் மூலமாக ஃபியூச்சர்ல ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்து இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் ஆபரேஷன். இன்னோவேஷன் இஸ் 8th பிரையாரிட்டி. அவங்க சொன்ன 9 பிரையாரிட்டில அதுல 1000 கோடி ரூபாய் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் கொண்டு வராங்க. இன்னோவேஷன், ரிசர்ச், இந்த ஸ்பேஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி ரிசர்ச்ல. சோ நிறைய எம்எஸ்எம்இல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ல ரிசர்ச் ஓரியன்டட் பீப்புள்லாம் இருக்காங்க, ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருக்காங்க. பிஹெச்டி படிச்சிருக்காங்க 3 பசங்க. என்கிட்ட 2-3 பேர் பேசியிருக்காங்க, ஜியாலஜி படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க் இருக்கு, அது எப்படி எங்க போய் நான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண தெரியல, அது மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுக்கும், வரப்பிரசாதம் தான் அவங்களுக்கு கண்டிப்பா. அடுத்தது வந்து 19வது வந்து பாத்தீங்கன்னா 5th பிரையாரிட்டி அர்பன் பிரையாரிட்டி. 5வது பிரையாரிட்டில பேசியிருக்காங்க விமன் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கல்ல, நம்மளுடைய லேடிஸ் வந்து நிறைய கிட்டத்தட்ட 1.8 கோடி நினைக்கிறேன் தமிழகத்துல வந்து படித்த பெண்கள் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போக முடியாத ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க ஒரு 3, 4, 5 இயர்ஸ். அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம எதாவது செய்யக்கூடாதான்னு. இப்ப இந்த அர்பன் பிரையாரிட்டியில 30 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக உள்ள 14 சிட்டியை எடுத்து வச்சு அங்க ரெண்ட குறைக்கணும், அர்பன் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், அங்க வந்து அவங்களுடைய எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. கவர்மெண்டோட ஃபோக்கஸ் அங்க இருக்கு. இந்த லேடிஸ்க்குலாம் நான் சகோதரிகள்லாம் நான் சொல்ற இது என்னன்னா, இது இவங்க என்ன சொல்றாங்க, அர்பன் பிரையாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த 5வது பிரையாரிட்டி அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த 14 சிட்டில நம்ம சிட்டி வருதா, நம்ம அதன் மூலமாக என்ன லீவரேஜ் பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் அவங்க யோசிக்கலாம். இது ஒரு தாட் தான், இமீடியட்டா அது ஆக்ஷனா மாறுமா எனக்கு தெரியாது, ஆனா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. 20வது அக்ரிகல்ச்சர். ஆக்சுவலா முதல்ல சொல்ல வேண்டியது அக்ரிகல்ச்சர். அவங்க ஆரம்பிக்கும் போது அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சாங்க. அவங்க திருக்குறள் சொல்லியான்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கும் போது அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சோன்னா எனக்கு வந்து சமன்படுத்தப்பட்டது. சோ அந்த அக்ரிகல்ச்சர்ல அவங்க ஒரு அருமையான மேட்டர் ஒண்ணு சொன்னாங்க. இது 1st பிரையாரிட்டில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய விஷயம் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டெக்னாலஜி கொண்டு வர போறாங்க, டிஜிட்டல் விஷயம் கொண்டு வர போறாங்க, ட்ரோன்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு, கிசான் கிரெடிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டு வந்து அக்ரிகல்ச்சர் பீப்புள் கொடுக்க போறாங்க. நான் நிறைய பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும். கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்க போறாங்க, 5 ஸ்டேட்ல ஆரம்பிக்கிறாங்க. 10,000 பயோ ரிசர்ச் சென்டர்ஸ் உருவாக்க போறாங்க. டிஜிட்டல் கிராப் அப்படின்னு ஒரு விஷயத்த 400 டிஸ்ட்ரிக்ட்ல செயல்படுத்த போறாங்க. 1.52 லட்சம் கோடி வந்து இதுக்காக அவங்க ஒதுக்க போறாங்க. நேச்சுரல் ஃபார்மிங்க உருவாக்க போறாங்க. அதனால 1 கோடி ஃபார்மர்ஸ் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் கிடைக்கும்னு சொல்றாங்க. மார்க்கெட் லிங்கேஜ், விவசாயிக்கு என்ன பிரச்சனை, நான் ப்ரொடியூஸ் பண்ற மேட்டரை வந்து கன்சியூமருக்கு விற்கும் போது அவனுக்கு கிடைக்கிறது 1 ரூபாய், நடுவில் 9 ரூபாய், நடுவில் மிடில் மேன் தான் சாப்பிடுறான். இப்ப இது ஏன் வந்து மார்க்கெட் லிங்கேஜ் கவர்மெண்டே கொண்டு வரக்கூடாது, ஒரு என்ஜிஓ ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில புரிதல்லாம் இப்ப ஏற்படுது. இந்த மாதிரி பட்ஜெட் வரும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன நடக்கும்னு கேட்டா, மார்க்கெட் லிங்கேஜ் எல்லாம் ஏற்படும் பொழுது அக்ரிபிரனர்ஷிப் வந்து நல்லாவே நடக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொவைடட் இதுக்கு 2 மாற்று கருத்தும் உண்டு. நம்ம ஊர்ல என்னங்க அக்ரிகல்ச்சரே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. இன்னைக்கு கூட காலையில பார்த்தா ஒரு வீடியோல வந்து ஒருத்தர் வந்து எங்கேயோ பசுமை விகடன் சேனல்ல பார்த்தா ஒருத்தர் போய் இங்கே சினிமால ஒர்க் பண்ணிட்டு 470 படங்கள் இது பண்ணிருக்காரு, ஒர்க் பண்ணிருக்காரு டிஜிட்டல்ல. எல்லாத்தையும் என் படத்தெல்லாம் எடுத்து கிராமத்துல போட்டு இன்னைக்கு வந்து அருமையான ஒரு விவசாயத்தை அவர் உருவாக்கி ஒரு ரோல் மாடலா உருவாக்கிட்டு இருக்காரு. நரசிம்மன் ஒரு சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அக்ரிக்கு வந்து த்ரஸ்ட் இருக்கு, கொடுத்துருக்காங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லல. அதனால மொத்தத்துல பாத்தீங்கன்னா அக்ரிபிரனர்ஷிப்பும் எம்எஸ்எம்இல தான் வராங்க. நான் யாரும் எடுத்தாலும் அவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நம்ம எம்எஸ்எம்இ செக்டர் உள்ள கொண்டு வருவோம். இளைஞர்கள் அந்தந்த ஊர்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கவர்மெண்டோட எல்லா ஸ்கீமையும் உங்க மக்களுக்கு மிடில் மேன் இல்லாம நீங்களே கொண்டு போய் ஃபெசிலிட்டேட் பண்ணா ஒண்ணு பொய் இருக்காது, நீங்க ஆத்மார்த்தமா செய்வீங்க, உங்களுக்கு ஒரு ஃபீஸை நீங்க வாங்கிக்கலாம், விவசாயிகள் அன்பா கொடுப்பாங்க, நடுவில் மிடில் மேனே கிடையாது. அதனால இதை வந்து ஒரு சஜஷனாக என்னால கொடுக்க முடியும். With this, over to you, Arul. Yes, எம்எஸ்எம்இல நீங்க வந்து டோட்டலா சொல்லிட்டீங்க. எனக்கு நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்கு 4.54 லட்சம் கோடியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. விவசாயமோ அல்லது கல்வியோ ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இது வந்து எப்போதுமே ஒரு விமர்சனத்துக்கும் உள்ளாகிறது. சில சமயங்கள்ல வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க. உங்க பார்வை எப்படி பாக்குறீங்க இதுல?
அதாவது 9.52 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போன வருஷம் 23-24 நிதியாண்டுல பண்ணாங்க. இப்போ வந்து 11 இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது 11,11,111 crores வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல வந்து இமாச்சல பிரதேஷ் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே நிறைய சலுகைகள், நிறைய விஷயங்கள் நாங்க டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல இமாச்சல பிரதேஷ்ல பண்றாங்க. கண்டிப்பா வந்து நம்ம நாடை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும், நம்ம நமக்குள்ள பங்காளி சண்டை நிறைய 1000 இருந்தாலும், ஆனா வெளிநாடுன்னு வரும்போது நம்ம இந்தியர்கள் நம்ம விட்டு கொடுக்க முடியாது, நம்ம நாட்டை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அப்ப வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த சக்திகளை வந்து நம்ம காப்பாத்திக்கணும்னு சொன்னா நம்ம கண்டிப்பா டிஃபென்ஸ் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாகும். அதெல்லாம் இருக்கவே தான் அட்லீஸ்ட் இத்தனை வருஷமா நம்ம பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துல கூட பெரிய லெவல்ல நமக்கு வந்து யாரும் நம்மள வந்து ஸ்ட்ரைக் பண்ணல, நம்ம மேல வந்து அட்டாக் பண்ண வரல. பயப்படுறாங்க, ஓரளவுக்கு பயம் இருக்கு. சைனாக்கும் சரி, அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கும் சரி, மத்த கண்ட்ரிக்கும் சரி, ஒரு சின்ன பயம் இருக்கு. அமெரிக்காலாம் இப்ப நம்மளை பார்த்து ஒரு அசர்றான். டெக்னாலஜி மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு ஏன்னா அப்துல் கலாம் ஜி ஆரம்பிச்சது அது. நம்ம அப்துல் கலாம் சார் வந்து முதல்ல ஆரம்பிச்ச ஒரு மேட்டர் அது இல்லையா? சோ அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, ஒரு வளமான இந்தியா என்பது நம்மளுடைய சக்தி என்பது டிஃபென்ஸ்லயே இருக்கணும்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை நான் வரவேற்கிறேன் ஆக்சுவலா கண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. கண்டிப்பா. இறுதியா நிறைவா ஒரு கேள்வி, நீங்க இந்தியா முழுக்க இந்த விஷயத்தை பத்தி ஆலோசிக்கிற ஒரு பரந்துபட்ட பரவல் பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலுமே தமிழ்நாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல, குறிப்பா அரசியல் ரீதியா பேசக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டை நிராகரித்திருக்கிறது பாஜக அரசு அப்படின்னு சொல்லி விமர்சனம் முன் வச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாட்டுக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல நிறைய ஏமாற்றங்களும் இருக்கு. நம்ம வந்து நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னாலும் ஏமாற்றங்களும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஹோல் பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தையே அவங்க மென்ஷன் பண்ணல, எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா குறிப்பா பீகார பத்தியும் மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, குறிப்பா பாஜகவுக்கு எதிர்பாராத வெற்றிகளை கொடுத்த இடங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஆனா நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களே சார். எப்பவுமே அப்படித்தானே. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து புயல் அடிக்கும் போது சம்டைம் புயல் நமக்கு அடிக்கும், சில சமயம் வந்து அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிடும், வைசா பக்கம் போயிடும். ஆந்திர பிரதேஷுக்கு வந்து ஒரு பயங்கரமான பேக்கேஜ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் பீகாரும் ஆந்திர பிரதேஷ் தான் இப்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் கொடுக்கறதுனால அது வந்து ஒரு நடைமுறையில பாத்தீங்கன்னா அது அப்படித்தானே இருக்கும்ல. இது வந்து இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒருவேளை அவங்களாம் கொடுக்காம தமிழ்நாடு நிறைய கொடுத்தாங்கன்னா அதுதான் பெரிய ஆச்சரியம் இந்தியாவுக்கு. இப்ப நமக்கு கொடுக்கலன்றது ஆச்சரியம் இல்லை. ஒருவேளை கொடுத்திருந்தாங்கன்னா என்டையர் இந்தியாவே இன்னைக்கு ஒன்றை ஸ்டக் ஆயிருக்கும். எதுக்காக அவங்க தமிழ்நாடு போய் இவ்வளவு கொடுத்துட்டே இருக்காங்க? அவங்க ஒரு ஓட்டு கூட போட்டு ஜெயிக்க வைக்கல, நம்மள ஒரு எம்பி கூட வரலையா நம்ம நினைக்கலாம். அரசியல் கொடுக்காத ஆச்சரியம் இல்ல அப்படிங்கிறீங்க நீங்க. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா மாநில அரசுகளுக்குமே அவங்க ஒரு கடன் கொடுக்குறாங்க. 5 வருடம் வந்து ஒரு 1.5 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு நம்பர் ஒண்ணு இருக்குது. நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து எல்லா மாநிலங்களும் அதை அவைல் பண்ண. எதுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து அதான் சொல்றேன், அது வந்து டிஃபால்ட்டா கொடுக்கறதா இருக்கலாம், பட் ஸ்பெஷலா எதுவும் வரலங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் உங்கள்ட்ட இருக்கான்னு கேக்குறேன். ஸ்பெஷலா நமக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலன்ற ஒரு எண்ணம் எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஒரு தமிழ்நாக நமக்கு ஸ்பெஷலா ஒண்ணு வரலையேன்ற ஆதங்கம் கண்டிப்பா இருக்கு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா சார், ரொம்ப டீடைல்டா உங்களோட விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்காக வருகையும் கருத்து மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.